எல்லோருக்கும் வணக்கம். அமெரிக்க மார்க்கெட்டில் தற்போது கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை நண்பர்களே. அதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்காவுடைய டவ் ஜோன்ஸ் இண்டெக்ஸ் 12 நாட்களாக 10 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே வர்றான். இப்படி 10 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கும் பொழுது பெரும்பாலும் கஷ்டமான காலமாக தான் இருக்கும். ஏன்னா பல்வேறு பங்குகள் ப்ராஃபிட் புக் பண்ணி கீழே தான் இறக்கி விட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம மார்க்கெட்டில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, தற்போது ஒரு 2 நாட்களாக நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் என்பது 10 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே 2 நாளாக இருக்கான். இதனால் பல பேர் 2 நாட்களாக பல்ல காட்டி சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா மெட்டல் இண்டெக்ஸ் அப்படின்றது நல்லா மேல் நோக்கி வந்திருந்தான். கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கும் மேலாக அது 10 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயே தான் இருந்தது. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த செயில் அப்படின்ற ஒரு மெட்டலில் இருக்கக்கூடிய ஒரு செட்டரான கம்பெனி கடந்த 5 நாட்களில் 5% ஏறி சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தான். நேஷனல் அலுமினியம் ஒரு பங்கு, அவனுக்கு கடந்த 5 நாட்களில் பார்க்கும்பொழுது 8% ஏறி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. டாடா ஸ்டீல்னு ஒரு பங்கு, அவனுக்கு கடந்த 5 நாட்களில் 11% ஏறி இருந்தான். ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவனுக்கு கடந்த 5 நாட்களில் 10% ஏறி இருந்தான். இப்படி பல்வேறு மெட்டல் கம்பெனிகள் அப்படின்றது நல்லா மேல் நோக்கி கடந்த 3 நாட்களாக அந்த இண்டெக்ஸ்னுடைய டேட்டாவே வந்து 10 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்ததுனால ஒரு மகிழ்ச்சி. அப்போ அதே மாதிரி இந்த எஃப்எம்சிஜி செக்டரில் இருக்கக்கூடிய இண்டிசஸ், அதே மாதிரி நிஃப்டி 50 இண்டெக்ஸ், இப்போ இந்த நிஃப்டினுடைய எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் எல்லாம் ஏதாவது 10 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டும் பொழுது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு எஃப்எம்சிஜி அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த வருண் பெவரேஜஸ்லாம் பாவம் ரொம்பவுமே கீழே படுத்து கிடக்கிறான். ஐடிசி அவன் பாவம் கீழே படுத்து கிடக்கிறான். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அவனும் ஒரு முன்னணி எஃப்எம்சிஜி கம்பெனி தான், அவனுக்கு கீழே படுத்து கிடக்கிறான். அதுக்கப்புறம் நெஸ்லே இண்டியா போன்ற மிக முக்கியமான எஃப்எம்சிஜி கம்பெனிகள் பலவும் 6 மந்த்ஸ்லோ 1 இயர்லோ அப்படின்ற மாதிரி கீழே படுத்து கிடக்கிறான். இவனுக்கு ஏதாவது ஒரு அடுத்தடுத்த நாட்களில் ஒரு 10-15 நாளைக்காவது ஒரு மகிழ்ச்சி கொடுக்குமா? அட எதுவுமே வேண்டாங்க. அந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ்னு ஒருத்தர் இருக்கான். அட இன்னொரு 4 நாள், அடுத்த வாரத்தில் 5 நாள் இருக்கு, அதில் ஒரு நாள் ட்ரேடிங் ஹாலிடே போயிடுது. அட மீதி 4 நாளில் ஒரு 3 நாள் மட்டும் சந்தோஷத்தை கொடு. அட ஒரு 300லேருந்து ஒரு 500 பாயிண்டாவது ஏறி ஒரு 22,800 அல்லது 23,100 அப்படின்னாவது வாங்கினா பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி எங்களை 5 மாசமா போட்டு நோகடிக்கிறியே, ஒரு 4 நாள் நீ ஏறி வரக்கூடாதா? அடுத்த மாசத்துல கடைசிக்கு இந்த மார்ச் மாசத்துலயாவது ஒரு 23,000 வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அமெரிக்காவில் சந்தோஷம் இல்லை, நம்ம இந்திய மார்க்கெட்டுக்கு ஏதாவது சந்தோஷம் வருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் காத்துக்கிட்ட கிடக்கிறாங்க. அப்படி காத்து கிடக்கிறதுல என்னுடைய மைண்ட் வாய்ஸ் நானும் தான் காத்து கிடக்கிறேன், ஏதாவது நல்லது நடக்குமான்னு. இப்போ வரைக்கும் எதுவும் நடக்கல. அதில் பாருங்க, ஒரு நண்பர் இந்த வியாக்கியானமெல்லாம் நல்லா பேசுங்க அப்படின்ற மாதிரி எந்திரிச்சா தலைமையில கொட்டி கீழே விளை வைக்கும் பியர் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்றார். அவர் சொல்ற கான்செப்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. அதாவது இப்படியே மார்க்கெட் மேல் நோக்கி வரும் பொழுது ஏதாவது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தலையில கொட்டி இறக்கி விடுறது, அல்லது ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் டபுள் பாட்டமுக்கு மேல டபுள் டாப் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் மேல தலையை தொட்டி கீழே வர்றதெல்லாம் இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல, கான்செப்ட்ல இருக்கு. இதே புல்லிஷ் மார்க்கெட்டா இருந்ததுன்னா அட போங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தடைகள் வச்சாலும் அதை உடைச்சு 52 வீக் ஹை அல்லது 2 இயர்ஸ் ஹை அல்லது மல்டி இயர் ஹைஸ்னு போய்கிட்டே இருப்பான். ஆனால் இப்போ என்னடானாக்கா 52 வாரம் லோவில் வாங்குறோம் அப்படின்னாக்கா மேல் நோக்கி ஏறும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மறுபடியும் 52 வாரம் லோ விட்டுட்டு, அதாவது 1 இயர் லோ விட்டுட்டு 2 இயர் லோக்கு போய்கிட்டு இருக்கு. இது அவங்க தலையெழுத்து அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சுங்க வாழ்க்கை. எங்கள் கூட படிச்சுக்கிட்டு அரியர் வச்சுக்கிட்டு இருந்த பையன் தான் இன்னைக்கு என்னடான்னா அவன் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி படித்த காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தலையெழுத்து அப்பப்போ மாறும் அப்படின்ற மாதிரி தற்போதைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னு தெரியல. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிக்கிறாங்க. கீழே இறங்கி மேலே வருமானு ஒரு நண்பர் யோசிச்சிருக்காரு, ஆனால் அப்படி மேலே வராமல் கீழே போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மேலே வரும்பொழுது மண்டை மேலேயே கொட்டி கீழே இறக்கி விடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படி நடக்காமல் திடீர்னு ஒரு 10-15 நாள் அதை பிரேக் அவுட் ஆகி மேல் நோக்கி போச்சுன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். தற்போதைக்கு அமெரிக்காவில் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா? மேபி கடந்த 12 நாளாக மகிழ்ச்சி என்பது இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி யாராவது அமெரிக்க மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 12 நாள் இல்லை சந்தோஷமாக தான் இருந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். அப்படி யாராவது இருந்ததுன்னா கமெண்ட்ல பதிவிடுங்க.
எங்க எல்லாரும் ஒரு தடவை மனதார பிரார்த்தனை பண்ணீங்க, ஆண்டவா இந்த 10 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேல நிஃப்டி அடுத்த 4 நாட்கள் இருந்து ஒரு 4 நாள் எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும் ஆண்டவா அப்படின்னு மனசில் நினைச்சுக்க வேண்டியதா. நண்பர்கள், இந்த சமயத்தில் அடுத்த வாரத்தில் மிக முக்கியமான செய்திகள் அப்படின்றது இருக்கு. அதாவது கேசோராம் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய டீமெர்ஜனுடைய எக்ஸ் டேட் 10 மார்ச் அப்படின்னு இருக்கு. பிஎல் ஷேர் வெறும் 1 ரூபா தான் டிவிடெண்ட் கொடுக்குறாங்களே நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன ரேட்ல வாங்கியிருக்கு யோசிச்சு பாருங்க. இங்க பாத்தீங்களா, பிஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ்ல நம்ம கவர்மெண்டே வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா 51% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த கம்பெனி ஆரம்பிச்சப்ப ஏதாவது ஒரு கேபிட்டல் அப்படின்றது போட்டிருப்பாங்க, ஈக்விட்டிஸ் கேபிட்டல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எவ்வளவு போட்டிருக்காங்க? இப்ப தற்சமயம் வரைக்குமே வெறும் 731 கோடின்னு தான் காமிக்குது. பட் அதை ஸ்டாக் இஷ்யூ பண்றப்ப, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இஷ்யூ பண்றப்ப அவங்க கிட்ட எவ்வளவு குவான்டிட்டி அப்படின்றது பில்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்றது தெரியல. அப்படி இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டாக்குக்கு கிட்டத்தட்ட 1 ரூபா இன்ட்ரிம் டிவிடெண்ட் என்ன சின்ன காசா? ஸோ கடந்த 4-5 வருஷமா கவர்மெண்ட்டுக்கு டிவிடெண்ட் மூலியமாக கோடிக்கணக்கான ரூபாய்கள் போய்கிட்டு இருக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்து. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐஓஎல்சிபியினுடைய ஸ்பிளிட், ஃபேஸ் வேல்யூ ஸ்பிளிட் 10 ரூபாயிலிருந்து 2 ரூபா பண்றாங்க. இந்த மூணுமே ஒரு மிக முக்கியமான கார்பரேட் ஆக்ஷன் கொண்ட செய்திகள். ராசினே ராசி, நிறைய பேர் அப்படியே தகச்சு போயிருப்பாங்க. எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க, டிஐஸும் பெருசா வாங்கல, அப்புறம் எப்படி மார்க்கெட் கடந்த 3 நாட்களாக ஏறி இருக்குன்னு எல்லாரும் குழம்பி தவிக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு நண்பர் சொல்றாரு, ராசி பாது ராசி. மனோ சதாசிவம் அப்படின்ற நண்பர் ஒருத்தர் என்ன சொல்றாப்புல அப்படின்னா, புட் ஆப்ஷன் மார்க்கெட் இறங்குன்னு இவர் நினைச்சிருப்பார் போல. கவலைப்படாதீங்க யாரும், மார்க்கெட் இறங்குன்னு நான் நினைக்கிறேன், இனி பாருங்க மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி 3 நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அவருடைய ராசி ரொம்பவுமே அமோகமான ராசியா இருக்கு. அவர் எப்போ நினைச்சாரோ அந்த நாள்ல இருந்து 3 நாளாக பீரிட்டு கிளம்பி மேல ஒரு ராக்கெட் மாதிரி போய்கிட்டு இருக்கு மார்க்கெட். கிட்டத்தட்ட 2-3 நாட்கள்லயே 600 பாயிண்ட் ஏறி இருக்கு. இவருடைய தியாகம் என்பது உலகத்துல மிகப்பெரிய தியாகம். இவருக்கு நோபல் பரிசு கிடைக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. நண்பர்கள், ஒரு நண்பர் என்ன நினைக்கிறாருன்னா, பட்ஜெட் சமயத்தில் உள்ள வந்தவங்க இப்ப ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருப்பாங்க அப்படின்றாங்க. உண்மை அப்படி கிடையாது. பட்ஜெட் சமயத்துல என்ன இருந்ததோ, போன வருஷம் ஜூன் மாசத்துல என்ன இருந்ததோ அதுதான் இப்போதைக்கு பெரும்பாலான ஸ்டாக்குகள்ல, பெரும்பாலான இண்டெக்ஸ்கள் இருக்கு. ஆனா மேல யாராவது உச்சாணி கொம்புல, அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு 4-5 மாசம் கழிச்சு அந்த டிசம்பர் சமயத்துல, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் சமயத்துல தீபாவளிக்கு வாங்கியிருந்தா கூட இந்நேரம் பட்டாசு வெடிச்சு செதற மாதிரி போர்ட்போலியோ வெடிச்சு செதறி இருக்கும். ஸோ அந்த பட்ஜெட் சமயத்தில் வாங்கினவங்களும் ரத்த வெள்ளத்தில் மிதக்கணும்னாக்கா இன்னொரு 4000 பாயிண்ட் இறங்கணும். அப்போ தான் அது ஒரு மிகப்பெரிய கும்பாவாக இருக்கும். ஆனால் உண்மையிலேயே இது மிகப்பெரிய சம்பவம் தாங்க. இது ஏதோ ஒரு சாதாரண விஷயமாக ஏதோ மார்க்கெட் சும்மா 500-1000 பாயிண்ட் இறங்கி ஏறிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் 4000 பாயிண்ட்டுகளை வந்து 4 மாதத்தில் இறக்கி விட்டுருக்கான்னா சாதாரண விஷயம் இல்லை. எல்லாருமே ரத்த வெள்ளத்தில் மிதக்கணும்னாக்கா இன்னொரு 4000 பாயிண்ட் இறங்கணும். நண்பர்களே, எஃப்ஐஎஸ் வந்து வெறும் 10,000 கோடி போட்டானா போதுங்க. 10,000 கோடி போட்டானாவே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு ஸ்வங்கின்னு ஒரு பெரிய அளவில் மேல் நோக்கி ஏறி வந்துட்டான்னு வச்சிங்களேன். வெறும் 10,000 கோடி போட்டானா போதும். அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் சாவகாசமாக விற்று கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நீங்கள் அவன் என்ன பண்ணியிருக்கான்னு நினச்சிங்க, ஆல்மோஸ்ட் பல லட்சம் கோடி கடந்த 5 மாதத்தில் எடுத்திருக்கான். இடையில ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தான், சும்மா ஒரு 5,000 கோடி 10,000 கோடி போட்டான்னா மார்க்கெட் டபக்குன்னு ஏறிடுது. அப்புறம் மறுபடியும் அவன் ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி மறுபடியும் வித்து வாங்கிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போவும் அவன் ஒரு புத்திசாலியாக இருந்தால் ஒரு 10,000 கோடியை போட்டு மார்க்கெட்டை பழையபடி ஒரு 24,000 கொண்டு வந்த உடனே அவன் வெறும் 10,000 கோடியை போட்டான்னா போதும். அப்படி அவன் புத்திசாலியா இல்லையா அப்படின்றது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தெரிஞ்சிடும். தொடர்ந்து வித்துக்கிட்டே இருந்தால் எஃப்ஐஎஸ்க்குமே அது பாதிப்பு தான். ஸோ நம்ம செய்யக்கூடிய தின பிரார்த்தனைகளில் எஃப்ஐஸ் எப்படியாவது டக்குன்னு ஒரு 10,000 கோடி பணத்தை போட்டு விட்டு நிஃப்டி ஒரு 1000-2000 பாயிண்ட் ஏற்றி விடணும் ஆண்டவா அப்படின்ற கோரிக்கையும் அதில் சேர்த்து விட்டுறணும். நண்பர்கள், இந்த சமயத்தில் யூஎஸ்ஐ எல்லாரும் சேர்ந்து அடி வெளுத்து விட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யூஎஸ் வந்து உலகத்தில் பெரிய போலீஸ்காரராக இருந்தாப்புல. ஏங்க, ஒரு ஊருக்குள்ளே பஞ்சாயத்து பண்ணுறவன் எப்படி தனியாக பஞ்சாயத்து பண்ண முடியும்? அவனுக்கு பின்னாடி பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கணும். அவன் பல பேர்த்துக்கு அவன் பணம் கொடுத்துருப்பான், ஏழைகளுக்கோ அல்லது ஏதாவது ஒரு காரணங்களுக்காகவோ தன்னுடைய கை காசை போட்டிருப்பான். அதனால தான் அவன் பஞ்சாயத்து தலைவராகி ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான். அது மாதிரி தான் இந்த அமெரிக்கா எப்படி இந்த உலகம் பூரா போய் நாட்டாம வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான்னாக்கா, உலகம் பூரா அவன் காசு கொடுத்துருக்கான். அந்த காசை வாங்கினதுனால தான் நிறைய பேர் அவன் சொல்றதுக்கு மண்டையாட்டி கொண்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அவனுடைய பாலிசி என்பது சேஞ்ச் ஆயிடுச்சு. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவனுக்கு உதவி செய்யக்கூடிய, அவன் ஒரு
ஒரு ஒப்பந்தம் அப்படின்றது ஒன்று போடுறான்னா உடனே அதை நான் வழிமொழிகிறேன் அப்படின்னு அவனுக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய கூட்டாளிகளுக்கே அவன் என்ன பண்ணிட்டான், இந்த மாதிரி பல டேரிஃப் கட்டணங்கள் அப்படின்றது போட்டுட்டான். அப்போ அவனுக்கு இப்போ எதிரிகள் அதிகமாகறாங்க அல்லது நண்பர்கள் குறைவாகிறாங்க அப்படின்ற சமயத்தில் அப்போ உலகம் முழுவதும் பல்வேறு வகையான ட்ரேடிங்கில் வர்த்தகத்தில் பெரிய அளவில் மாற்றம் வர்ற மாதிரி இருக்கு. அப்போ இந்த சமயத்தில் அமெரிக்காவினுடைய டாலர் இண்டெக்ஸ் என்பது கூடிய விரைவில் பெரிய அளவில் கிராஷ் ஆகி தங்கம் என்பது மிக அளவில் உயரும் பொழுதும் அதே மாதிரி அமெரிக்காவினுடைய எக்கனாமிக் பொருளாதாரம் கம்மியாகுது, மறுபடி பழையபடி எமர்ஜிங் மார்க்கெட்டில் கொண்டே பணத்தை போடலான்னு ஒரு 10-20 கோடியாவது போடலாம். 5 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி 2 லட்சம் கோடின்னு பெரிய அளவில் வித்துட்டோம். அதில் திருப்பி ஒரு 10,000 கோடி போடுறதுல என்னதை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி எஃப்ஐஎஸ் கொண்டு வந்து பணத்தை தூக்கி திருப்பி போட்டாங்கன்னா டபக்குன்னு நம்மளுடைய மார்க்கெட் மேல் நோக்கி ஏறிச்சுன்னா பல பேர் போதுஞ்சாமி அப்படின்ற மாதிரி மனசுக்கு வந்துருவாங்க. அடுத்த தடவை எஃப்ஐஎஸ் வாங்க வரும்போது அவன் தலையில நம்ம வச்சிருக்கிற ஸ்டாக்கை கட்டி விட்டுட்டு உனக்கு ஒரு கும்பிடு, இந்த இது போன ஸ்டாக்ஸ் ஏதாவது இருந்தால் அதுக்கு ஒரு கும்பிடு, அதுக்கப்புறம் நான் சிவனேன்னு எஸ்ஐபி பண்ணிக்கிறேன்டா சாமி அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா லம்சம் போட்டது பேட் எக்ஸ்பீரியன்ஸ். மார்க்கெட் எப்போ வேணாலும் தலை குப்புற உழுகலாம், அது 40-50% எல்லாம் போர்ட்ஃபோலியோ இறங்கலாம் அப்படின்றது காமிச்சிட்டான் இல்லையா. அப்போ இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எஸ்ஐபி தான். அதன் மூலியமாக எப்போ பார்த்தாலும் அந்த ஏவரேஜ் பிரைஸ் என்பது குறைஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஹெச்பிசிஎல்னு இருக்கு, ஹிந்து பெட்ரோ அப்படின்ற ஒரு கம்பெனியை ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா யாராவது ஒருத்தர் தெரியாதனமா இங்கே வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க லாக் ஆகிருப்பாங்க லம்சம். அது மறுபடியும் எந்த காலத்தில் ஏறி வர்றது. அதுக்கு பொதுவாக யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது டெய்லி எஸ்ஐபி அல்லது வீக்லி எஸ்ஐபி அல்லது மந்த்லி எஸ்ஐபி போட்டு வராங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அவங்களோட ஏவரேஜ் ப்ரைஸ் என்பது ஆட்டோமேட்டிக்காக அது இந்த இடத்துல வந்து நிற்கும். ஏவரேஜாக இவ்வளோ பெரிய பீரியடில் வந்து டெய்லி எஸ்ஐபி அல்லது வீக்லி எஸ்ஐபின்னு போடும்பொழுது பெரும்பாலும் அதனுடைய ப்ரைஸ் என்பது இந்த இடத்துல வந்து நிற்கும். அப்போ டபக்குன்னு என்னைக்காவது ஒரு நாள் எகிரி வரும்பொழுது பாருங்க ஈஸியாக அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் பக்கத்தில் வந்துடுறான் பாருங்க. ஸோ நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எப்பா எஃப்ஐஎஸ் நீ ஒரு 10,000 கோடி போடு, மார்க்கெட் நிஃப்டி ஒரு 2000 பாயிண்ட் ஏற்றி விடு, அப்புறம் நாங்கள் எப்படி ஓடுறோம்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி பல பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மார்க்கெட்டுக்கு புதுசாக வர்றவங்களும் சரி பழைய ஆளுங்க அவங்க வாங்கி வச்சிருக்கிற நஷ்டங்கள் மன்னிக்கப்பட்டு என்னைக்காவது ஒரு நாள் தப்பிச்சு ஓடினதுக்கப்புறம் சரி இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தட் என்பது ஒரு டெய்லி எஸ்ஐபி அல்லது வீக்லி எஸ்ஐபி அல்லது மந்த்லி எஸ்ஐபி மூலியமாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இதன் மூலியமாக ப்ரூவ் ஆகிறது. நண்பர்கள், இந்த சமயத்தில் அந்த காலத்தில் ஏறி ஆட்டம் போட்டவங்க தான் மறுபடியும் ஏதாவது ஆட்டம் போடுவாங்களா? ஒரு உதாரணத்துக்கு யூரோப்பியன் யூனியன் வந்து அமெரிக்கா போனால் போகட்டும், நம்ம வந்து யுக்ரைனுக்கு வந்து இராணுவ தளவாடங்கள் கொடுத்து உதவி செய்வோம், அதுக்கு தகுந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான கோடிகள் பல லட்சம் கோடிகள் அலோகேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இறங்கும் பொழுது போன வாரத்திலாம் வந்து இந்த மாதிரி டிஃபென்ஸ் பங்குகள்லாம் சிலதெல்லாம் ஏறினா. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்ற கம்பெனி தான் டிஃபென்ஸ் துறையில் மார்க்கெட் லீடராக இருக்கான். அந்த செக்டருக்கே இவன் தான் லீடராக இருக்கான். கடந்த 5 நாட்களில் 10% ஏறி இருக்கான். ஆனால் இவன்லாம் ஒரு காலத்தில் எவ்வளவு இருந்தான் தெரியுங்களா? 5600 6000 ரூபா பக்கத்தில் இருந்திருக்கான். ஆல்மோஸ்ட் 30 to 40% இறங்கி தற்போது 1 year லோவில் இருக்கக்கூடிய இந்த பங்கு எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யூரோப்பியன் யூனியனுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகளை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு ஏதாவது பண்ணானுங்கன்னா இந்த மாதிரி இராணுவ செக்டருக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த டாடா ஸ்டீல் சமீபத்தில் மெட்டல் பங்குகள்லாம் வந்து மேல் நோக்கி ஏறி இருக்கான். மெட்டல் இண்டஸ்ட்ரியே அந்த செக்டருக்கு உண்டான பங்குகளே பலவும் ஏறி இருக்கு. இவனும் வந்து கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 122 ரூபா வரைக்கும்லாம் போயிட்டான். அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் வீழ்ச்சி என்பது இருக்கு. வீழ்ச்சியை ஒரு இடத்துல நிறுத்தி ஒரு 20% பக்கம் ரெக்கவரி ஆனால் அது ரிவர்சல் அப்படிம்பாங்க. அப்படி ஒரு ரிவர்சலுக்கு எடுத்துக்காட்டாக 122 ரூபா வரைக்கும் போனவன் இன்னைக்கு 150 ரூபாயில வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறான் இந்த டாடா ஸ்டீல். அதே மாதிரி இப்போ சம்மர் சீசனில் வந்து இந்த ஆர்இசி ஒரு காலத்தில் வந்து பெரிய அளவில் ஏறி ஆட்டம் போட்டவன் தான். அவனுடைய ஏற்றமெல்லாம் பார்த்தீங்கன்னா டே என்னடா இப்படி பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி 100 ரூபா ரேஞ்சிலிருந்து எவ்வளோ போயிருக்கு 600 ரூபா வரைக்கும் போனவன் இப்போ வெறும் 400 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான். ஸோ எனர்ஜி ரிலேட்டடான செக்டர் மறுபடியும் ஏதாவது பூம் ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த சீமென்ஸ் அப்படின்ற பங்கு, சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த சீமென்ஸ் ஏபிபி போன்ற பங்குல நிறைய பேர் வந்து எப்படி இவன்லாம் இறங்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்படித்தான் நான் இறங்குவேன் அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்கானு. இந்த சீமென்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா கடந்த ஒரு வருடத்தில் அவன் இருந்தது 8000 ரூபா பக்கத்தில். யோசிச்சு பாருங்க நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்றது கண்ணு முன்னாடி நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா? இந்த சீமென்ஸ் போன்ற பங்குகளை பாருங்க. இது மாதிரியான சில பங்குகள்லாம் இவன்லாம் இங்கே இறங்க போகிறான் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க.
8,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய்க்கு இறங்கியிருக்கிறான். சீமென்ஸ் அது ஏபிபி அது போங்கடா கட்டால கரடிகளுக்கு முன்னாடி எவனும் நிற்க முடியாதா அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்கு பாருங்க. ஸோ சில பங்குகளில் ரிவர்சல் என்பது நடக்குது, சில பங்குகளில் வந்து ஒரு மாதிரி தடுமாறுறான், சில பங்குகளில் வந்து வீழ்ச்சியை கடைசிக்கு நிறுத்திடுறானுங்க, வீழ்ச்சியை நிறுத்தி ஒரு மாதிரி ட்ரேட் ஆகிறானுங்க. எதிர்காலம் நல்லபடியாக வந்ததுன்னா எல்லாத்துக்குமே மகிழ்ச்சி தான், இல்லைன்னா மறுபடியும் அடுத்தடுத்த லோ எவ்வளோ கீழே போகிறான்னு பார்த்துக்கிட்டே வந்துருக்க வேண்டியதுதான். இங்கே பார்த்தீங்களா ஒரு நண்பருக்கு துக்கம் தொண்டை அடைக்கிற மாதிரி 4,5 லட்ச ரூபா ப்ராஃபிட்ல இருந்திருக்கு ஒரு காலத்தில். இப்போ வந்து மார்க்கெட் டவுன் ஆனதுனால வெறும் 1,4 லட்ச ரூபா தான் லாபத்தில் போந்துக்கிட்டு இருக்காரு. அதாவது நம்ம நண்பர் என்ன சொல்றாருன்னா, அட போங்க மார்க்கெட்டாவது ஒன்றாவது நான் போய் குப்புறப்படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்படி இறங்கி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் அவருடைய லாபம் 4,5 லட்சம் ரூபாயிலிருந்து 1,4 லட்சம் ரூபாய் குறைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் அவர் எதுவுமே பண்ணலையா, வித்துட்டு வெளியும் போகலையா, ஏவரேஜ் பண்ணலையா, அட போங்க அப்படின்ற மாதிரி போயிட்டாப்ல. மார்க்கெட் பழையபடி தன்னுடைய ஹைக்கு வந்து இவருக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னு ஆண்டவனை நம்ம பிரார்த்தனிச்சிக்க வேண்டியதுதான். இங்க பாருங்க ஒரு நண்பருக்கு சமுதாய உணர்வு பாருங்க. அட மார்க்கெட் இறங்கிருச்சேன்னு 52 வீக் லோல வாங்கின ஸ்டாக்கே மறுபடியும் லாஸ் காமிக்குதே. அப்போ சில பேர் இந்த டிஃபென்ஸ் துறை ரயில்வே துறையெல்லாம் ஓவராக ஏறிட்டு இருந்தான்னு சொல்லி யாராவது உச்சாணி கும்பில் வாங்கியிருந்தாங்கனாக்கா அவங்களுடைய கதி என்ன ஆகிறது, ரொம்ப வருத்தமாக இருக்கே அப்படின்றார். நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், அவங்கள பல பேர் காவி வேட்டி கட்டிக்கிட்டு ஈர துணியை இடுப்பில் கட்டிக்கிட்டு இந்நேரம் எங்கேயாவது கோயில் வாசலில் கோந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலமையில தான் பாவம் பல பேர் இருப்பாங்க. ஸோ மைண்டுக்குள்ளே மார்க்கெட் ஏறிடுதுங்க நண்பர்களே. மார்க்கெட் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிட்டு இருக்கீங்கள மைண்டு என்ன யோசிக்குதுன்னா, அடடா கையில் வச்சுருந்துட்டு இவன்லாம் எங்கப்பா இறங்க போகிறான், 100% லாபமா, அடுத்தது 400% லாபம் வரையில் விற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்குது. ஆனால் மார்க்கெட் கீழே இறங்கும் பொழுது பார்த்தோம்னு வச்சிங்களேன், இனி எங்கேங்க மார்க்கெட் ஏற போகிறான், அது அவ்வளோதாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் அப்படியே மாற்றுது பார்த்தீங்களா. ஸோ அங்கே தான் வந்து இவங்க ஃபாரினர்ஸ் வந்து அவங்களுடைய கேம் பிளானை காட்டுறான்னு நினைக்கிறேன். அவங்களுடைய மொத்த கேம் பிளான் என்னென்னா மார்க்கெட்டு மேல் நோக்கி ஏற விட்டு பூரா பிடிச்சி லாபத்தில் விற்று விட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்ட்டு எப்போ பணம் இல்லையோ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எப்போ பூரா நஷ்டமாகி நீ எங்களால் தாங்க முடியாதுன்னு சொல்லி விற்றுட்டு வெளியே வரனா அப்போ தான் இவனுக்கு திரும்பி உள்ளே வரணும்னு பிளான் பண்ணுவாங்க போல். அதுதான் அவங்களுடைய கேம் பிளான் மாதிரி தெரியுது. பட் இத்தனைக்கு அவனெல்லாம் சொல்லிட்டு தான் வைக்கிறான். நான் எத்தனை பத்திரிகையில் படித்தேன், ஃபாரினர்ஸ் நிறையா பேர் வந்து இந்த மாதிரி மார்க்கெட் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது, சைனாவில் கம்மியாக இருக்குது, இங்கே இருந்துட்டு அங்கே போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தகவல்கள்லாம் வந்துக்கிட்டு தான் இருந்தது. அவன் ஒன்றும் மூடி மறிச்செல்லாம் யாரும் வியாபாரம் பண்ணல. இங்கே பாருங்க ஒரு நண்பருடைய ஒரு மனசு தவிப்பு. அதாவது அவர் வச்சிருக்கிற கூடிய போர்ட்ஃபோலியோவில் ஒரு பங்கு கூட ஏறலையாம். அவர் எதெல்லாம் வச்சிருக்கலையோ அது மட்டும்தான் ஏறுது அப்படின்றாப்புல. இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. இதுக்கு பெரிய ஆளு என்ன பண்ணுறாங்கன்னா, பெரும்பாலும் அந்த ஸ்டாக் ப்ரைஸ்னுடைய பயணிக்கிறாங்க, கூடவே அதோட க்ளோஸாக வீக்லி முறையிலையோ அல்லது டெய்லி முறையிலையோ அல்லது மந்த்லி முறையிலையோ அது கூடயே க்ளோஸாக பயணித்து போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் போன்ற சில நடவடிக்கைகள்லாம் எடுத்து ஒரு மாதிரி தப்பிச்சு வெளியே ஓடி வர்றாங்க. இவருங்க ஒரு நண்பர் சொல்கிறாரு, இந்த சமயத்தில் யாராவது மார்க்கெட் மறுபடியும் மேல் நோக்கி வந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், இது என்னுடைய சபதம் அப்படின்னு இருந்தாக்கா அவங்களுக்கு 60 வயசு ஆனாலும் கூட கல்யாணம் நடக்காது அப்படின்றாப்புல. நான்லாம் ஒரு காலத்தில் அப்படித்தாங்க இருந்தேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் வேலையில் பார்த்துக்கிட்டு இருந்தப்ப இதில் நல்லா பெருசாக சம்பாரித்து பெரிய அளவுலலாம் வீடு கட்டினதுக்கப்புறம் தான் கல்யாணம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உண்மைக்கு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஓரளவுக்கு பெரிய ஆள் ஆனானே ஒழிஞ்சு, கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி நினச்சிட்டு இருந்தப்போலாம் நான் பெரிய ஆள் ஆகலை. வீட்டம்மா இதையே சொல்லி காரணமாக காமிச்சிட்டு இருக்காங்க, என்னையெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான்டா உனக்கு வாழ்க்கை, அது வரைக்கும் நீ வந்து ரொம்ப சுமாரான ஆள்றா அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, உமன்ஸ் டே ஸ்பெஷல்னால அவங்க சொல்கிறது வந்து உண்மை இல்லை அப்படின்னாலும் ஆமாங்க அப்படின்ட்டு நான் எல்லாருக்கும் இனிய நேத்தே ஹாப்பி உமன்ஸ் டே. சக்தி இல்லையேல் சிவன் இல்லை என்பது உண்மைதான். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.